ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். பாலக்கீரை சப்பாத்தி. இதோட சைடிஷ்ஷாக பார்த்திங்கன்னா பேபிகார்ன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த பாலக்கீரை சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் ஒரு கட் அளவு பாலக்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையும் அதோடு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். டெய்லியும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கீரை குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கீரை ஓரளவு நல்லா வெந்துடும். இப்போ கீரை வெந்து வரதுக்குள்ளே நான் பேபிகார்ன் கிரேவிக்கு பேபிகார்ன் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மேல் பக்கமும் அடிப்பக்கமும் கட் பண்ணி எடுத்துட்டு சென்டராக லைன் போட்டு குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படி இல்லாட்டி சர்க்கிள் ஷேப்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லா பேபிகார்னும் நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ பேபிகார்ன் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா வார்ம் வாட்டரில் போட்டு வச்சுருங்க. இப்போ இதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இருந்தால் போதும் மசாலா அரைச்சி எடுக்கிறதுக்கு. சும்மா ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம். நான் இன்றைக்கி இந்த கிரேவிக்கு கேப்சிகம் க்ரீன் கலர், ரெட் கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் இந்த கிரேவிக்கு பன்னீரும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் கேப்சிகம் பொட்டேட்டோ மட்டும் ஆட் பண்ணி இந்த கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு ரெட் கலர் கேப்சிகம் பாதியும் க்ரீன் கலர் கேப்சிகம் ஹாஃபும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேப்சிகமும் கட் பண்ணி எடுத்தாச்சு. வதக்கி அரைக்க 2 தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணி நிறையா இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் கிரேவிலையும் சேர்த்துக்கலாம். கீரை அரைக்கும்போது தண்ணி சேர்த்தே அரைச்சிருங்க. இப்போ கீரையை ஆற வச்சுக்கோங்க. இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, 4 பல் வெள்ளை பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இதோடையே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாமே ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். கிரேவிக்கு கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும், அதனால் நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், சோம்புத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ கீரையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கீரை நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே சேர்த்துட்டேன், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு. நீங்கள் நல்லா ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த கோதுமை மாவு பிசைகிற மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன். அதுலேயே நான் அரைச்சி வச்சுருக்க கீரை பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நான் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த மாவை நார்மலாக கையிலையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணிக்கு பதிலாக இந்த கீரை பேஸ்ட்டு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவை ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்க ரெட் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த குடமிளகாய் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பேபிகார்ன் இதோட சேர்த்துக்கலாம். தண்ணியை மட்டும் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பேபிகார்னும் ஓரளவு இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கூடயே இன்றைக்கி நான் மீடியம் சைஸில் 2 பொட்டேட்டோ தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோ ஆப்ஷனல் தான், நான் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னு இந்த கிரேவியில் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலே காயெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். ஆற வச்சுருந்த மசாலாவை அரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு அந்த மசாலாவை அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி அதையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகி கிரேவி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா காஞ்ச வெந்தயக்கீரை பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலேயே ரெடி பண்ணது. வெந்தயக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு காய வச்சு எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தி மாவும் நல்லா சாஃப்டாக ஊறிருக்கு. இப்போ நார்மலாக எப்பவும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட சப்பாத்தி தேய்ச்சாச்சு. தவா ஹீட் பண்ணிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை வச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கீ சேர்த்துக்கலாம், அல்லது நீங்கள் பட்டர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் மாற்றி திருப்பி போட்டால் நம்மளோட சூப்பரான பாலக்கீரை சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியான சூப்பர் டேஸ்டியான பாலக்கீரை சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி என்னோடய கிட்ஸோட பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸு, உலர் திராட்சை, பாதாம், முந்திரி எல்லாமே சேர்த்தது. இது கூடயே கொஞ்சமாக கிரேப்ஸ் கொடுத்துருக்கேன். சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாக பேபிகார்ன் கிரேவி. புட்டு ரெசிபி ஒன்று நான் வந்து ஆல்ரெடி இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ரெசிபி வேணால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த புட்டு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானதும் கூட.